வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக்காக ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார பூண்டு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் 3 பொருள் தான் தேவை. இது இருந்தாலே போதும், சட்னி கூட தேவையில்லை. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறி இருக்கு. இது இருக்கட்டும், நம்ம அப்புறமா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பூண்டாக தான் இருக்குது, அதனால 10லேருந்து 12 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் ரொம்ப அந்த பச்சை வாசம் தெரியாமல் இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சியில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மிளகாயும் புளியவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புளியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 2 பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டி மிளகாவோட காட்டம் தான் தெரியும். இது கூடயே நம்ம வதக்கி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட் ஒரு 4 தோசைக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு 4 தோசைக்கும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த குவான்டிட்டியை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம தோசைக்கல்லில் தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை ஊற்றும் போது கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த தோசை லைட்டாக வெந்து வரும்போது நம்ம இந்த சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி மாவு ஒட்டிகிட்டே வரும், அதனால கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நான் இன்னைக்கு நெய் சேர்த்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் போடும் போது நல்லா முருகி வரும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். இதை இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பூண்டு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் தயிர் தொட்டு கூட சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக சட்னி அரைக்கணுன்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் சட்னி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி அப்படின்னு கொஞ்சம் சட்டிலாக இருக்கிற சட்னியாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பரான தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.